குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் ஓ ஹென்றி எழுதின தி லாஸ்ட் லீஃப் என்கின்ற ஒரு அருமையான கதை. நான் இந்த கதையை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். அதனுடைய ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு அழகான கதை ஓ ஹென்றி எழுதினது. இந்த கதையை இப்போ நம்ம பார்க்கலாம். வாஷிங்டன் ஸ்கொயர், அமெரிக்காவில் வாஷிங்டன் ஸ்கொயர், அதுக்கு மேற்கு பகுதியில் ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட். அந்த சின்ன மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒரு ஏரியாவில் தெருக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுக்கு நெடுக்குமாக ஒரே சந்து பந்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, சந்து பந்தாக இருக்குன்னா அது மாதிரியான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு பிளேசஸ்னு பேர். பிளேசஸ் ஒரே சந்து பந்தாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போய் ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவ்வளோ சாமானியமான விஷயம் இல்லை, அவ்வளோ கஷ்டமான விஷயம் அந்த ஏரியா. அதனால அந்த ஊரில் வெளியூரில் இருந்து வரக்கூடிய ஆர்டிஸ்ட் எப்பொழுதுமே ஒரு நகரத்தை நோக்கி, இந்த கலைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நகரத்தை நோக்கி நகருவாங்க. இப்போ சினிமாவில் நடிக்கணும் அல்லது டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவனா எல்லாம் சென்னைக்கு போவோம். சென்னைக்கு போனால் இவன்கிட்ட ஒன்றும் காசு வசதியெல்லாம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயாவது ஒரு சந்து பந்தான ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன ரூமில் ஒரு 4-5 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்குவோம். அங்கே வாடகை ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அது மாதிரியான ஒரு ஏரியா த பிளேசஸ். அங்கே இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பேட்டர்ன் ஹவுசஸ், ரொம்ப பழமையான வீடுகள். ஏன்னா நகரத்தின் மற்ற பகுதியெல்லாம் புதுசாக வீடு கட்டிருப்பான், இடித்து கட்டியிருப்பான். இங்கே அப்படி இல்லை, ரொம்ப ஓல்டு ஃபேஷன் ஹவுசஸ், பழைய மாடலில் கட்டினது. அதனால வீடும் ரொம்ப பழசாக இருக்கும். அதனால ரெண்ட்டு ரொம்ப குறைச்ச. இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நம்ம சினிமான்னு சொல்கிற மாதிரி இப்போ இந்த ஓ ஹென்றி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வரைகிறது. அந்த பெயிண்டிங் வரைகிற ஆர்டிஸ்ட் இப்போ எப்படி சினிமாவில் நடிக்கிற ஆசையில் போய் எங்கேயாவது தங்கிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அது மாதிரி அந்த காலத்தில் அந்த ஆர்டிஸ்டில் தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிற நினைப்போட அப்படியே வர்றவங்கெல்லாம் இந்த ஊரில் இந்த ஏரியாவில் தான் இந்த பிளேசஸ் என்கின்ற அந்த ஏரியாவில் தான் தங்குவாங்க. ஸோ இந்த தங்குகின்ற இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் காலனின்னு பேர். காலனி அப்படின்னா குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் அந்த ஏரியாவில் தங்குவாங்க. இன்னொன்று, இந்த ஆர்டிஸ்ட் தங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன், இவன் எங்கேயாவது பெயிண்ட்டு கடை வாங்கிட்டு வந்துடுவான். பெயிண்ட்டு கடை வாங்கி இவன் வரைஞ்சி பத்திரிக்கைக்கு கொடுத்துட்டு அந்த பணம் வாங்கி பெயிண்ட்டு காசு தரேன்னு சொல்லி கடன் வாங்கிட்டு வந்துடுவான். அப்போ அந்த கடன் கொடுத்தவன் தேடி உள்ளே வரான்னு வச்சுக்க, கண்டுபிடிக்க முடியாது. அதனால இது ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால இந்த பெயிண்டர்ஸ் பூரா இந்த ஏரியாவில் தான் இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு ஏரியா பிளேசஸ், இந்த குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் காலனி. அங்கே 2 பெண்கள், ஒருத்தி சியூ, SUE சியூ, அவ மெயின் என்கின்ற ஒரு ஏரியா, MEINE மெயின் என்ற ஏரியாவிலிருந்து வந்திருக்கா. இன்னொருத்தி ஜான்சி கலிஃபோர்னியாவிலிருந்து வந்திருக்கா. இந்த 2 பேரும் இந்த டிஸ்ட்ரிக்டில் 8th ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டெல்மோனிகோ, 8th ஸ்ட்ரீட்டில் டெல்மோனிகோ என்ற ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இந்த 2 பேரும் சும்மா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட உக்காந்தாங்க. சாப்பிட உட்காரும்போது இந்த 2 பேருடைய டேஸ்ட்டு, ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பெண்கள் பேசிக்குவாங்க இல்லையா, அது மாதிரி பேசும்போது, இல்லை நான் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பெயிண்டர், நான் இங்கே ஒரு நல்ல ஸ்டுடியோ வச்சு என்னுடைய கலையை வளர்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க, ஓ நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன், அப்படியா, ஹாப்பி. 2 பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. 2 பேருடைய உணவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. இவன் சிக்கரி சாலட், இவளுக்கும் சிக்கரி சாலட் பிடிக்குது, இவளுக்கும் சிக்கரி சாலட் பிடிக்குது. 2 பேருடைய உணவு பழக்க வழக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. 2 பேருடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பிஷப் ஸ்லீவ்ஸ், இந்த ஸ்லீவ்ஸ் இருக்கு இல்லையா, ஃபுல் ஸ்லீவ் 3/4 இங்கே அது மாதிரி. 2 பேருக்குமே இந்த பிஷப் ஸ்லீவ்ஸ் போடுறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது அவங்களுடைய ஆடையில் இருக்கிற டேஸ்ட்டு, சாப்பாட்டு டேஸ்ட்டு ஒரே துறை. அப்போ 2 பேரும் ஒரே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க.
சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து நாம் ஒரு ஸ்டுடியோ வைப்போம். ஏன் தனித்தனி? ஏன்னா தனித்தனியாக வச்சா 2 பேரும் தனியாக இடம் வாடகைக்கு எடுக்கணும், தனி ரெண்ட்டு, அப்புறம் ஸ்டுடியோ அமைக்கிறதுக்கான செலவு எல்லாம் வருது இல்லையா? அப்போ 2 பேரும் ஏன் நம்ம சேர்ந்து செய்யக்கூடாது, பணம் மிச்சமாகுமே அப்படின்னோட தே அக்ரி, ஒத்துக்கிறாங்க. அப்போ 2 பேரும் இந்த பிளேசஸில் ஒரு 3 மாடி கட்டடம், அந்த 3 மாடி கட்டடத்தில் மேல் மாடியில் இவங்க 2 பேரும் தங்கியிருக்காங்க. அங்கே இவர்கள் ஒரு ஸ்டுடியோ வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நவம்பர் மாதம் மிஸ்டர் நிமோனியா அங்கே வர்றார். நவம்பர் மாதம் பயங்கரமான குளிர். இந்த குளிரில் நிமோனியா வியாதி அந்த பகுதி முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த வியாதி ஜான்சியையும் விட்டு வைக்கல. ஜான்சிக்கு நியூமோனியா வந்துடுது. ஜான்சிக்கு நியூமோனியா வந்த உடனே அவள் ஒரு கட்டில் படுத்திருக்கா. கட்டில் படுத்துட்டு அவள் இருக்கிற படுத்திருக்கிறதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு டச் விண்டோ, ஒரு சின்ன ஜன்னல், ஒரு ரூமில் ஜன்னல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அது டச் மாடல் விண்டோ. அந்த டச் மாடல் விண்டோ ஒன்று இருக்குது. அந்த விண்டோவிலேருந்து ஒரு 20 அடி தூரத்தில் ஒரு பழைய சுவர் ஒன்று, ஒரு ஓல்டு வால் அங்கே ஒன்று இருக்குது. இவன் அந்த டச் விண்டோ வழியாக இப்படி படுத்துட்டு அந்த டச் விண்டோ வழியாக அந்த எழுத்த சுவரில் ஒரு ஐவி கிரீப்பர், ஒரு கொடி, பசுமையான கொடி ஒன்று பரவுது, அப்படி படர்ந்துருக்கு. இது ஒரு குளிர்காலமாக இருக்கிறதுனால அது அப்படியே ஒரு வதங்கி போச்சு. அது பிழைக்காது அந்த மாதிரி. ஸோ அதனுடைய இலைகளெல்லாம் ஒன்றா கொட்டிக்கிட்டு அப்படியே அந்த சுவத்தில் படர்ந்துருக்கிற அந்த ஐவி கொடி, அதையே இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே ஜான்சி அப்படி படுத்திருக்கா. ஷிவ் போய் சரி இவளுக்கு உடம்பு சரியில்லை என்று டாக்டரை அழைச்சிட்டு வர. டாக்டரை அழைச்சிட்டு வந்தோடனே டாக்டர் ஜான்சியினுடைய வாயில் தெர்மாமீட்டரை வச்சு எடுத்து இப்படி பார்த்துட்டு அப்படி உதறிக்கிட்டே சொல்கிறாரு, எல்லாம் 10ல் 1 பிழைக்கிறது அந்த கேஸ் இது பிழைக்கும்னு சொல்ல முடியாதுமா, இவளுக்கு இருக்கிறது 10ல் 1 பங்கு தான் இவளுக்கு பிழைக்கிறதுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு ஷிவ்கிட்ட. அப்படி வெளியில் சொல்கிறார். அப்படின்னாரு. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம்மா, டாக்டரு மருந்து தான் கொடுப்பாரு, ஆனால் பேஷண்ட்டுக்கு நாம் எப்படியும் பொழைச்சிருவோம் என்கின்ற கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை வேணும். ஆனால் இவளுக்கு நம்பிக்கையே இல்லையே, செத்து போனோன்னு நம்பிக்கிட்டு இருக்கா, இவனும் பிழைக்கணுங்கிற நம்பிக்கை இல்லை, செத்து போனோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, அதனால் எப்படி பிழைப்பா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கொடுக்குற மருந்தில் பேஷண்ட்டு நம்பிக்கை இல்லைன்னா அது 50% தான் அந்த மருந்துக்கு பவர். அதனால் இப்போ நான் மருந்து கொடுக்குறேன், அது 50% தான் பவர் அப்படின்னு. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? அவன் ரொம்ப வாழ்க்கையை நம்பிக்கையோடு ஃபேஸ் பண்ணுறவ, தன்னுடைய வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு நாள் ஒரு மாஸ்டர் பீஸ்னால் ஒரு சிறந்த கலைப்படைப்பு, பே ஆஃப் நேபிள்ஸை அப்படியே வரைஞ்சி தத்ரூபமாக வரைஞ்சி அதை ஒரு சிறந்த மாஸ்டர் பீஸ் ஆகணும்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கவ. அதனால் அவள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் பெரிய சாதனையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவ, அவள் சாகணும்னு நினைக்க மாட்டாளே, எப்படி சீக்கிரம் பிழைக்கணும்னு தான் நினைப்பா அப்படின்னு ஷிவ் சொல்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, ஆனால் சான்ஸ் 10ல் 1 தான், ஆனால் அவள் நம்பிக்கையோடு இருந்தால் 5ல் 1 சான்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அவளுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு. டாக்டர் போனவுடனே இவளுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. உடனே போய் சரி நம்முடைய ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம பார்த்துக்கணும். அதனால இவ போய் அந்த ஸ்டுடியோங்கிறது ஒரு ரூம், அங்கே தான் இவங்க படம் வரைவாங்க, இவ படுத்திருக்கிறது ஒரு ரூம். சரி நாம் அங்கே போய் வரைஞ்சால் நம்முடைய ஃப்ரெண்டு ஜான்சியை தனியாக விட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடும், அதனால் நாம் இங்கேயே வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாண்டு, ஒரு ட்ராயிங் போர்டு, ப்ரஷ்ஷு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு ஜான்சி படுத்திருக்கிற அறையில் வச்சு எல்லாம் செட் பண்ணுறா. செட் பண்ணிக்கிட்டு அப்படி விசில் அடிச்சுக்கிட்டே, அந்த ஒரு வேலை செய்யும்போது அப்படி விசில் அடிப்பாங்க இல்லையா, அப்படி விசில் அடிச்சுக்கிட்டே அதை செட் பண்ணிக்கிட்டு வைக்கிறா. அப்போ டக்குன்னு அவளுக்கு ஞாபகம், ஐயோ உடம்பு சரியில்லை இருக்கா, நம்ம விசில் அடிக்கிறோமே, அது சப்தமாக இருக்கும், அவள் உறங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு விசிலை நிறுத்துறா. விசிலை நிறுத்தின உடனே பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு அப்படி வருது, ஆனால் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது, அப்புறம் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. ஒரு லோ சவுண்டு ஒன்று திரும்ப ரிப்பீட் ஆகுது, நிற்கிது, அப்புறம் திரும்ப ரிப்பீட் ஆகுது, நிற்கிது, திரும்ப ரிப்பீட் ஆகுது, அப்படி ஒரு சவுண்டு ஒன்று வருது.
எங்கே இருந்துடா அந்த சவுண்டு வருதுன்னு அப்படியே பார்க்குறா. பார்த்தா அந்த பக்கம் ஜான்சி, அந்த பக்கம் அந்த ஜன்னலை நோக்கி இருக்கா இல்லையா, அங்கே பார்க்குறா. பார்த்த உடனே அங்கே ஜான்சி அப்படியே பார்த்துட்டு அந்த எதிர்த்த சுவரில் இருக்கிற அந்த லீஃப் இருக்கு இல்லையா, ஐவி க்ரீப்பர், அந்த ஐவி வைன், அந்த ஐவி கொடி, அந்த கொடியில் இருக்கக்கூடிய இலைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ரிவர்ஸில் 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 1. இப்போ பார்க்குறா இலை விழுந்துருது. 10 தான் இருக்குது. 10, 9, 8 இப்படியே என்றா. இப்போ பார்க்குறா 6 தான் இருக்குது. 6, 6, 5, 4, 3 அப்படி என்றா. ஷிவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜான்சி என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன ஜான்சி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன இதை எண்ணிட்டு இருக்கியே அப்படின்னோடனே, ஷிவ் உனக்கு தெரியாது, 3 நாட்களுக்கு முன்பாக நான் பார்த்தேன், இங்கே மோர் தேன் 100 லீவ்ஸ் இருந்துச்சு, 100 லீவ்ஸ்க்கு மேலே இருந்துச்சு. ஆனால் இப்போ 6 தான் இருக்கு பார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒன்று விழுந்துருச்சு, இப்போ 5 தான் இருக்குது. அப்போ எண்றது எனக்கு ஈஸியாக இருக்குது. முதல்ல 100 இருக்கும்போது எனக்கு எண்றது சிரமமாக இருந்துச்சு, 100, 99 எண்றது சிரமமாக இருந்துச்சு. இப்போ இன்னொன்று விழுந்துருச்சு, 5 தான் இருக்குது. ஸோ 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு அதில் கடைசி லீஃப் கீழே விழும்போது நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஷூக்கு ஒரு ஷாக்கு, என்ன முட்டாள்தனமாக வளர்ற, அந்த லீஃப் கீழே விழுகிறதுக்கும் உன்னுடைய உடல்நிலைக்கும் என்ன சம்பந்தம், என்ன இப்படி பேசுகிற, இல்லை வேணா பாரு, அதில் கடைசி இலை விழும்போது நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே என்ன முட்டாள்தனமாக பேசுகிற, நீ பேசாம இரு, கண்ணை மூடி படு அப்படின்னோடனே, இல்லை நான் அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்றான். இல்லை நான் படம் வரைய போகிறேன், படம் வரைஞ்சி படம் வரையணும், அப்போ படம் வரையணும்னா எனக்கு லைட்டு தேவைப்படும், அதனால் நீ கண்ணை மூடி நீ படுத்துக்கோ, அப்போ தான் உனக்கு நல்ல தூக்கம் வரும், கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அவள் கண்ணை மூடிட்டு அதை பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறா. உடனே ஜான்சி கூலாக, ஏன் நீ இங்கே வரைகிற, நீ போய் அங்கே வேணா வரைய, ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்றா. இருந்தாலும் ஷிவ் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல், இல்லைம்மா கொஞ்சம் பண்ணு, நீ அப்படியே நீ கண்ணை மூடிக்கோ அப்படின்னோடனே, சரி ஃப்ரெண்டு சொல்கிறா அப்படிங்கிறதுக்காக சரி நான் கண்ணை மூடிக்குவேன், ஆனால் சீக்கிரம் உன் வேலையை முடிச்சிரு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த கடைசி இலை விழுந்துடும், அதை நான் பார்க்கணும், அதனால சீக்கிரம் ஒர்க்கை முடிச்சுட்டு எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணு, என்னை எழுப்பி விடு, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் சும்மா தான் கண்ணை மூடிட்டுருக்கேன் அப்படின்னு அவள் கண்ணை மூடிக்கிறா. கண்ணை மூடினோடனே ஷிவுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா அப்படின்னு. உடனே அவள் கீழே போகிறான். அவன் இன்னைக்கு படம் வரையணும், அவன் நினச்சிருந்தான் இந்த படத்தை வரைஞ்சி ஒரு பத்திரிக்கையில் அந்த எடிட்டர்கிட்ட கொண்டு போய் இந்த படத்தை கொடுக்கணும், படத்தை கொடுத்தா அவர் பணம் கொடுப்பாரு, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு போர்ட் வைன், அது ஒரு வைன், போர்ட் வைன் வாங்கணும், அப்புறம் கொஞ்சம் போர்க் பீஸ் வாங்கணும், பன்னிக்கறி போர்க் பீஸ் வாங்கணும், போர்ட் வைன் வாங்கணும், இதெல்லாம் வாங்கி நம்முடைய ஜான்சிக்கு கொடுக்கணும், ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும், அதனால் நம்ம இந்த படத்தை வரைஞ்சி காலையில் கொண்டு போய் எடிட்டர்கிட்ட கொடுத்து பணம் வாங்கி இதெல்லாம் கொடுக்கணும்னு அவள் மைண்டில் நினச்சிட்ருக்கா. ஆனால் இவன் இப்படி சொன்னவொடனே அவளுக்கு ஷாக்கு. அப்போ அந்த படம் வரைகிறதுக்கு அவளுக்கு ஒரு மாடல் ஒன்று தேவை. அவள் கீழே இறங்கி போகிறா. கீழ் ஃப்ளோரில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் பெர்மேன்னு பேர், BHRMAN, பெர்மான். அந்த பெர்மான்கிறவர் கீழே இருக்கார், கிட்டத்தட்ட 60 வயசு ஆகுது அவருக்கு, பெர்மானுக்கு. அவர் மைக்கேல் ஆஞ்சலோ மாதிரி அப்படி ஒரு ஷார்ப்பான பேர்ட், தாடி வச்சிருக்கார், தாடி வைத்த ஒரு 60 வயதுக்கு மேலே உள்ள ஒருத்தர். அவரும் சின்ன வயசுலேயே இந்த ஊருக்கு ஒரு நல்ல மாஸ்டர் பீஸ், ஒரு மிகச்சிறந்த மாஸ்டர் பீஸ் பெயிண்டிங் ஒன்று வரையணும்னு நினச்சிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தார். ஆனால் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அவர் ஒரு ஃபெயில்யூர், ஒரு கலைஞனாக அவர் தோல்வி கண்டுவிட்டார். அந்த அறையில் ஒரு கார்னரில் ஒரு ஈசல்னா ஸ்டாண்டு, இந்த போர்டெல்லாம் அந்த கிளாஸ் ரூம்லலாம் அந்த போர்டு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு ஒன்று இப்படி இருக்கும், அதில் போர்டு வச்சுருப்பாங்க சாட்சி, அதுக்கு பேர் ஈசல்னு பேர். அந்த ஈசலில் ஒரு போர்டு ஒன்று வைக்கப்பட்டிருக்கு, ஒரு போர்டு. அந்த போர்டில் 25 வருஷமாக ஒரு ஸ்ட்ரோக்கு கூட இன்னும் வரையலை. அதாவது ஒரு மாஸ்டர் பீஸ் வரையணும்னு நினைக்கிறார், ஆனால் அதை வரைகிறதுக்கு ஆரம்பிக்கணும்ல, நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தானே அது வரும்.
அப்புறம் அது மாஸ்டர் பீஸா சாதா பீஸாங்கிறத அப்புறம் சொல்லலாம், வரையணும்ல. இன்னும் ஒரு ஸ்ட்ரோக்கு கூட வரையாமல் அப்படியே அந்த போர்டு 25 இயர்ஸாக இருக்குது. அவர் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அவர் ஃபெயில்யூர். அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த யங் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு மாடலாக போய் உட்காரு. மாடலாக போய் உட்காரும்போது அவங்க கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அந்த காசை வச்சுக்கிட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு 60 வயதிற்கு மேலாக இருக்கின்ற ஒருவர் தட் பெர்மான். இப்போ இந்த ஷூ இவ கீழ்த்தளத்தில் இருக்கா. ஷூ கீழே வந்து பெர்மான் கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு படம் வரையணும், நீங்கள் எனக்கு ஒரு இதான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இது மாதிரி ஜான்சி இப்படி முட்டாள்தனமாக இப்படி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோடனே, என்ன ஒரு இடியாட்டிக்காக அவள் பேசிகிட்டு இருக்கா, என்ன ஒரு முட்டாள்தனமாக இப்படி பேசுகிறா, அது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவர் மேலே வர்றாரு போஸ்ட் கொடுக்கறதுக்காக. ஆஸ் அ மாடலாக உட்கார்வதற்கு வருகிறார். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவள் கண்ணை மூடி அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போது மெதுவாக ஷூ போய் அந்த ஜன்னலினுடைய அந்த அந்த இதை அப்படி கீழே இழுத்து விடுறா. ஏன்னா இவன் கண்ணு முழிச்சா எதிர்த்த சுவர் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த ஜன்னலினுடைய டோர் அப்படி கீழே இழுத்து விட்றா. அந்த டைப்பு, அதான் டச் விண்டோ அப்படி தான் இருக்கும்போது அப்படி மேலேருந்து கீழே இறக்கி விட்றா. இறக்கி விட்டுட்டு இப்படி இவன் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. பெயிண்ட் பண்ண உடனே முடிச்சிருது. முடித்த உடனே போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இது வந்து பகலில், ஆனால் முடிஞ்சிருது, நைட்டெல்லாம் ஆகிடுது. இவங்க படம் வரைஞ்சி முடிஞ்சோடனே அவர் போயிடுறாரு, எல்லோரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஷூ எழுந்திருச்சு ஜான்சியை போய் பார்க்குறா. ஜான்சி நல்ல கண்ணை முழிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டே இருந்துட்டு, ஏன் அந்த டோர் அப்படி க்ளோஸ் பண்ண, அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஷூவுக்கு பயம். ஏன்னா அதை ஓப்பன் பண்ணி அந்த லீஃப் எல்லாம் இல்லைன்னு வச்சுங்க, செத்து போயிடுவாளேங்க, அந்த எண்ணம் அவளுக்கு வந்துருமேங்கிற ஒரு பயந்துக்கிட்டே போய், ஏன்னா அவள் கமாண்ட் பண்ணுறா, போய் அதை துற அப்படின்னு சொல்கிறா. வேறு வழி இல்லாமல் அந்த டச் விண்டோவை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அங்கே ஒரே ஒரு லீஃப் மட்டும் அப்படியே அந்த சோத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஜான்சிக்கு ரொம்ப ஆச்சரியம். ஷூக்கு அப்பாடா ஒரு லீஃப் இருக்குடா அப்படின்னு நிம்மதி. ஜான்சிக்கு ரொம்ப ஆச்சரியம். நேற்று அடித்த அவ்வளோ காற்றுலையும் மழை, ஏன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை. அந்த இரவு பயங்கரமான மழை, குளிர்ந்த மழை, ஸ்னோ, பனியும் வீசுது, மழை பெய்யுது, காற்று வேற ஜில்லுன்னு நார்த் விண்டு, வடக்கட்டிய காற்று வேற வீசுது. ஸோ சாதாரண மழை, அந்த மழையில் காற்றும் வீசுது, பனி பெய்யுது. அந்த மாதிரி சூழலில் எப்படி இந்த ஒரு இலை மாத்திரம் தப்பிச்சிருச்சுடா அப்படின்னு ஒரு ஜான்சிக்கு உள்ள நினச்சிட்டு ஷூ கிட்ட சொல்கிறான், நிச்சயம் வேணா பாரு, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அந்த இது விழுந்துடும், நானும் ஈவினிங்குள்ளே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் போய் ஷூ வந்து டாக்டரை அழைச்சிட்டு வர்றாரு. டாக்டர் வந்து பார்த்துட்டு ஜான்சியை பார்த்துட்டு இன்னும் அப்படியே தான்மா இருக்குது, ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை, ஆனால் இந்த அளவுக்கு பழைச்சிருக்கிறதே பெரிய விஷயந்தான், ஆனால் இன்னும் பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பாருமா, கீழே ஒருத்தர் இருக்கார் இல்லையா, உங்களுக்கு கீழே இந்த பெர்மான்னு ஒருத்தர், அவருக்கும் நிமோனியா வந்துருச்சுமா, நிமோனியா வந்திருக்கு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார். இப்போ இங்கேயாவது ஜான்சிக்கு நீ துணையாக இருக்க, பெர்மானுக்கு யாரும் இல்லை, அதனால் நான் ஆஸ்பத்திரியில் ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு அவர் கீழே போயிடுறார். அப்புறம் அன்று பகல் முடிகிறது, இரவு வருது, ஆனால் அந்த லீஃப் விழலை. மறுபடியும் ஜான்சி தூங்கிறா. அடுத்த நாள் காலையில் ஜான்சி விழிச்சு பார்க்குறா. அந்த சுவத்தில் அந்த லீஃப் அப்படியே இருக்குது. உடனே ஜான்சிக்கு ரொம்ப சந்தோஷம். ஷூவை கூப்பிட்டு சொல்கிறா, இந்த லீஃப் எப்படியும் விழுந்திருக்கணும், ஆனால் கடவுள் என்னுடைய ஏதோ ஒரு பவர், அதுதான் அந்த லீஃப் விழாமல் அது பாதுகாத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் என்னுடைய உயிரையும் காப்பாற்றுது. இப்போ நான் வந்து சாகணும்னு நான் நினச்சேன் இல்லையா, சாகணும்னு நினைக்கிறது ஒரு குற்றம், அது ஒரு பாவம். நான் அந்த பாவத்தை செஞ்சிட்டேன், ஆனால் கடவுள் எனக்கு அந்த பாவத்திலேருந்து என்னை மீட்பதற்காக அந்த இலையை மாத்திரம் ஏதோ ஒரு சக்தி அதை பிடிச்சி வச்சிட்ருக்கு, நான் அதுலேருந்து மீண்டுட்டேன், நான் சாகணும்னு நினச்சது தப்பு, சாரி, அது ஒரு அந்த பாவத்தை நான் செஞ்சுருக்கக்கூடாது, நான் எப்படியும் பழைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஷிவ், எனக்கு நீ வந்து போர்ட் ஒயின் கொஞ்சம் கொண்டு வா, அப்புறம் அந்த சூப் ஒன்று வச்சுருக்கேல்ல அதையும் கொஞ்சம் பாலும் எனக்கு கொண்டு வா, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவளுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நாம் சாகக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் கொண்டு வா, நான் பே ஆஃப் நேபிள்ஸ் நிச்சயமாக நான் வரைவேன், நான் ஒரு அழகான மாஸ்டர் பீஸை நான் உருவாக்குவேன் என்று அவள் சொல்கிறான். சொன்ன உடனே ஷிவ்க்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அடுத்த நாள் டாக்டர் வர்றாரு. டாக்டர் வந்து பார்க்கும்போது ஜான்சிக்கு இப்போ நல்லாயிடுச்சு. அப்போ ஷிவ் கிட்ட சொல்கிறார், ஷிவ், உன்னுடைய கவனிப்புனால தான் ஜான்சி பிழைச்சா, நீ தான் அவளுக்கு துணையாக இருந்த, அதனால தான் ஜான்சி பிழைச்சிட்டா. ஆனால் பார், இந்த டாக்டர் பர்மா இங்கே கீழே இருந்தார், பெர்மான் என்ற ஒருத்தர், அவரை நான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனேன். ஏன்னா அவரை கவனிக்க ஆள் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனேன். அவருக்கு ரொம்ப அக்யூட், அந்த நியூமோனியா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால் அவர் பிழைக்கல, இறந்து போயிட்டார் அப்படிங்கிற தகவலை சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இந்த 2 பெண்களும் ஐயோ நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார், கீழே அவர் இறந்து போயிட்டாரே அப்படின்னு அவங்க வருத்தம். அப்படி போயிடுது. பகல் பொழுது முடிஞ்சிருது. அன்று இரவு ஈவினிங் டைம். ஜான்சி நல்லா உட்காந்துருக்கா, நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ ஷிவ் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து அப்படியே ஜான்சியினுடைய அவளுடைய தோளில் கைகளை போட்டு ஜான்சி கிட்ட சொல்கிறா, பெர்மான் 2 நாளைக்கு முன்னாடி, ஏன்னா இது 3வது நாள், 2 நாளைக்கு முன்னாடி பெர்மான் வந்து எங்கே போனார்னு தெரியலை. ஆனால் முந்தா நாள் காலையில் அவர் வீட்டில் வந்து அவர் விழுந்து கிடந்திருக்காரு. அவருடைய ஷூ, அவருடைய கோட்டு, பேண்ட்டு எல்லாமே மழையில் நனைஞ்சு ஈரமாக கிடந்திருக்கு. அந்த ஈரத்தோடு அப்படியே வந்து ஷூவும் ஈரம், எல்லாம் ஈரம், அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே கிடந்திருக்காரு. நியூமோனியா அவரை ரொம்ப சீரியஸாக அட்டாக் பண்ணியிருக்கு, அதனால தான் அவரை ஆஸ்பத்திரியை அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஜான்சி அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ராத்திரி பார்த்துருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் பார்க்கும்போது அந்த எழுத்து சுவர் இருக்கு இல்லையா, அந்த சுவத்து ஓரமாக ஒரு ஏணி ஒன்று சாத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு லேண்டன், ஒரு விளக்கு ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. பக்கத்தில் கொஞ்சம் ப்ரஷ்ஷஸ் சிதறி கிடந்திருக்கு. கொஞ்சம் பெயிண்டில் க்ரீன் கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணின பெயிண்ட்டு அங்கே கொஞ்சம் இருந்திருக்கு. ப்ரஷ்ஷஸ் கொஞ்சம் சிதறி கிடந்திருக்கு என்ற தகவல் அப்படி கிடந்திருக்கு. அங்கே போய் என்ன செய்தார்னு தெரியலை என்று எல்லாரும் சொல்கிறாங்க. ஆக அங்கே போய் ஏதோ பண்ணியிருக்காரு, அங்கே போய் நனைஞ்சு தான் இப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷிவ் சொல்கிறா, ஜான்சி, பெர்மான் அவருடைய மாஸ்டர் பீஸை வரைஞ்சிட்டாரு. சொல்கிறா, ஜான்சி, அந்த இலையை நீ பார்த்தியா? 2 நாளாக அந்த இலை காற்றுக்கு அசையவே இல்லை, மூவ் பண்ணல, காற்றுக்கு ஆடாமல் அசையாமல் அந்த இலை இருக்கிறது நீ பார்க்குறியா, பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி, பெர்மான் அவருடைய மாஸ்டர் பீஸை அங்கே வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. இதோட இந்த கதை முடிகிறது. தேங்க்யூ.